பச்சையப்பன் கல்லூரியும் படிகட்டும் தமிழ் பாடும் என்பார்கள். அது அந்த காலம். ஆனால் இன்று நந்தனம் கல்லூரியில் புல்வெளிகள் எல்லாம் தமிழ் பாடிக்கொண்டிருக்கிறது. இது இந்த காலம். பச்சையப்பன் கல்லூரியை விட எனக்கு உயர்ந்த இடத்தில் இருப்பது ஒரே கல்லூரி நந்தனம் கல்லூரி. அதைத்தான் நம்ம ஐயா அவர்கள் எனது கல்லூரி எனது பெருமை என்று முன்னாள் முதல்வர் சோதி வெங்கடேசன் ஐயா அவர்கள் சொல்லிய ஒரு தாரக மந்திரத்தை இன்று நடைமுறைப்படுத்தி வருகிறார்கள் ஐயா புகழேந்தி அவர்கள், பொறுப்பு முதல்வர் அவர்கள். எங்கள் கல்லூரி ஒரு நாளிருந்த கல்லூரியாக ஆக்கியவர், உருவாக்கியவர், மாற்றியவர் எங்களுடைய முன்னாள் முதல்வர் ஐயா சோதி வெங்கடேசன் அவர்கள். அப்பேற்பட்ட தகுதி வாய்ந்த ஒரு முன்னாள் முதல்வர் முன்னிலையில் இந்த நூல் வெளியிடுவதும், தமிழில் வல்லமை பொருந்திய மிகப்பெரிய ஆளுமையாக இருந்த மனுஷபுத்திரன் ஐயா நூலை வெளியிடுவதும், எங்கள் கல்லூரி இந்நாள் முதல்வராகிய வெண்பா புகழேந்தி கேள்விப்பட்ட வெண்பா பாடிய புகழேந்தி ஒரு புலவர் இருந்தார், வெண்பா புகழேந்தி புலவர். அந்த புலவரின் மறு வடிவமாய் மிகச்சிறந்த வெண்பாக்களை சர்வ சாதாரணமாக பாடி அசைத்து கொண்டிருப்பவர், கவிதையில் வல்லவர். அடுத்தபடியாக அந்த சோதி வெங்கடேசன் முதல்வருடைய தொடர்ச்சியை தொடர்ந்து இந்த கல்லூரியை மிகச்சிறந்த ஒரு கல்லூரியாக ஆக்குவதற்கு கனவு கண்டுகொண்டு இந்த மாணவ செல்வங்களையும் பேராசிரியர் பெருமக்களையும் அரவணைத்து ஐயா சோதி வெங்கடேசனுடைய தொடர்ச்சியாக மிகப்பெரிய ஒரு கல்லூரியாக மாணவர்களாக ஆசிரியர் பெருந்தகைகள் உருவாக்க இருக்கக்கூடிய ஐயா புகழேந்தி அவர்களே, இங்கே வந்திருக்கக்கூடிய கவிஞர் அவர்களே, இங்கே குழுமிருக்கக்கூடிய பெரியோர்களே, தாய்மார்களே, இந்த வரவேற்பு உரையை மிகவும் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அன்பு தம்பி சங்கர் அவர்களே, இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக தொகுத்து வழங்கி கொண்டிருக்கக்கூடிய வீர தமிழச்சி, முத்தமிழ் மல்லவர், எங்கெல்லாம் தொலைக்காட்சிகள் இருக்கிறதோ அங்கெல்லாம் நாளெல்லாம் தொலைக்காட்சி மூலம் தன்னுடைய சிந்தனையை, ஞானத்தை தமிழ்கூறும் நல்லுலகிற்கு அறிமுகப்படுத்தி கொண்டு மிகச்சிறந்த ஆளுமிக்க தலைவர்கள் எல்லாம் பாராட்டும்படி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மஞ்சுளா அவர்களே, பேராசிரியர் மஞ்சுளா அவர்களே, உங்கள் அனைவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். பெரியவர்களே, கொடிது கொடிது வறுமை கொடிது என்பார்கள். அதனினும் கொடிது இளமையில் வறுமை. கொடிது கொடிது ஒருவன் நூல் வெளியிடுவது, அதனினும் கொடிது அவன் சொந்த பணத்திலே வெளியிடுவது. அதைத்தான் ஐயா செய்து கொடுக்கிறார்கள். பெரியவர்களே, நான் 40 புத்தகங்களுக்கு மேலே எழுதி கொண்டிருக்கிறேன். இப்போ 10 புத்தகம் பிரிண்டிங் ஆகிட்டு இருக்கு, போடிக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் வாங்குற சம்பாதித்த பணமெல்லாம் அப்படி செலவழிச்சிட்டு இருப்பேன். எனக்கு சேமிப்பு கிடையாது, வீடு கிடையாது, வாசல் கிடையாது, ஒன்றும் கிடையாது. வாடகை விட்டு தான் இருக்கேன். அதை நான் பெருமையாக சொல்கிறேன். வீடு வச்சிருந்த வீடு எடுத்துகிட்டு போகிறாங்களா? 50 கம்பெனி வச்சா கம்பெனி எடுத்துகிட்டு போகிறானா? இல்லை சாகும்போது அழகான பொண்ணையை தூக்கிட்டு போகிறானா, பிள்ளையை தூக்கிட்டு போகிறான்? ஒன்றுமே கிடையாது. வள்ளுவான் வாழ்கிறான்ல, கம்பன் வாழ்கிறான்ல, காளிதாசன் வாழ்கிறான்ல, இளங்கோவடிகள் வாழ்கிறான்ல, இவரெல்லாம் எதை நம்பி சொல்வதை மக்களுக்காக, நாட்டுக்காக, உலகத்திற்காக, மக்களை திருத்துவதற்காக, மக்களை நல்முறையில் கொண்டு செல்வதற்காக தங்கள் நூல்களை படைத்தார்கள். அவர்களும் சொந்த வீடு இல்லை, ஆனால் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். உலகம் அழியவர்களும் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதை போலத்தான் இந்த கீழே நிலாபாரி அவர்கள் வாழ்ந்து கொண்டிருப்பார். வரும்போது என்று சொன்னார், என் சம்பாத்தியெல்லாம் புத்தகம் தான் போடுறேன், பதிப்பு வச்சு போடுறேன், எனக்கு சேமிப்பு இல்லை அப்படின்னாரு. கீழே நிலா பாரதி அவர்களே, உங்களுக்கு எதுக்கு சேமிப்பு? நீங்கள் அறிவை சேமிக்கிறீர்கள், பல்வேறு அறிஞர்களை சேமிக்கிறீர்கள், தமிழ்களும் நல்லதற்கு புத்தகத்தை கொடுக்கிறீர்கள். பாரதியை போல, பாரதிதாசனை போல, கம்பனை போல, இளங்கோவடிகளை போல நீங்கள் நூல் தந்து கொண்டிருக்கிறீர்கள். அப்பொழுது நீங்கள் உங்களை இந்த உலகம் மறுக்குமா? உங்களை இந்த உலகம் மறைக்குமா? உங்களை இந்த உலகம் புதைக்கப்படுமா? இல்லை, நீங்கள் வாழ்வீர்கள், வாழ்ந்து கொண்டே இருப்பீர்கள். நீங்கள் கீழே நிலா பாரதி அல்ல, மேலே நிலா பாரதி. சொந்தமாக நூல் வெளியிடுவதனால் நீங்கள் கீழே நிலா பாரதி அல்ல,
மனைவியை எதிர்த்து குழந்தைகளையும் எதிர்த்து எவ்வித சேமிப்பு இல்லாமல் புத்தகத்திற்கே செலவு செய்து இந்த நூல்களை நீங்கள் வெளியிடுவதால் நீங்கள் மேலை நிலா பாரதி. நீங்கள் எப்பொழுதும் மேல்நிலை பாரதியாக இருக்க வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்கிறேன். அன்பானவர்களே, இவர் இன்னைக்கு தான் எனக்கு பழக்கம். அதுக்கு முன்னாடி தொலைபேசியில் தான் எனக்கு பழக்கமாக இருந்துச்சு. நான் நூலெலாம் படிக்கலை, இன்றைக்கி தான் கையில் கிடைச்சது. ஆகவே என்ன சொல்ல வரேன்னா, ஒரு மனிதன், ஒரு எழுத்தாளன், ஒரு கவிஞன் புகழ் பெற வேண்டும் என்றால், மக்கள் இதயத்தில் இடம் பெற வேண்டும் என்றால் அவன் உண்மையை எழுத வேண்டும், சமூக சீர்திருத்தத்தை பற்றி எழுத வேண்டும். நாட்டில் எங்கெங்கெல்லாம் கொடுமைகள் இருக்கிறதோ, நாட்டில் எங்கெங்கெல்லாம் மடமைகள் இருக்கின்றனவோ அவைகளை எதிர்த்து குரல் கொடுக்க வேண்டும். அப்படி குரல் கொடுக்கின்ற கவிஞன் தான் நிலைத்து நிற்பான். அந்த வகையில் இந்த 2 தலைப்பு மட்டும் நான் சொல்லிடுறேன். வற்றிடும் குளத்தில் கடைசி மீன்கள். இன்னமும் ஏழை எளியவர்கள் வயிறுகள் வற்றி தான் இருக்குது. இன்னமும் நிறைய குடிசைகள் அடுப்பில் பூனை தான் வருங்குது. இன்னமும் உடுக்க உடை இல்லை, இன்னமும் இருக்க இடமில்லை, இன்னமும் மக்கள் கையேந்து கொண்டு தான் இருக்கிறார்கள். அப்பேற்பட்ட மனிதர்களுடைய நிலையை, வாழ்நிலையை மேலும் பாடுபொருளாக்கி ஐயா அவர்கள் படைக்க வேண்டும். இந்த கவிஞருடைய துணைவியார் அவர்களுக்கு அன்பாக நான் கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு எதையும் வேண்டாம் அம்மா, வீடு வேண்டாம், காரு வேண்டாம், அதுவும் தேவையில்லை. நமக்கு கார் இருக்கு, கண்டக்டர் இருக்காரு, உட்காந்து கொண்டு விட்டுருவாரு, தேவையில்லை. எங்கள் முதல்வர் மிகப்பெரிய அம்மாவும் முதல்வர், அவருக்கு 10 கார் கூட இருக்கலாம் நினைக்கிறேன். ஆனால் ஒரு நாள் கூட காரில் வரல, அவர் எளிமையாக தான் வந்துட்டு இருக்காரு. ஆகவே அது ஆடம்பரம் இல்லை, இன்னைக்கு அத்தியாவசியம் தான். பணம் நிறைய தான் வாங்கிக்கலாம். ஆகவே இவர் பணத்தை எங்கே செலவிடுகிறார்? பதிப்புக்கு செலவிடுகிறார், நூலுக்கு செலவிடுகிறார். நூலுக்கு செலவிடுறவர்கள் தாழ்ந்து போவதில்லை, புத்தகத்துக்கு செலவிடுறவர்கள் மறைக்கப்பட போவதில்லை. அவர்கள் என்றும் நிலா போல் உதயசூரியன் போல் உதித்து கொண்டே இருப்பார்கள் என்பதை இந்த நேரத்தில் கே நிலா பாரதி அவர்களுக்கு நான் பதிவு செய்கிறேன். பாரதி அவர்களே, நீங்கள் எட்டையை பொறுத்த பாரதி போல், எட்டையை பொறுத்த பாரதி எப்படி இருந்தான்? பூணூல் அறுத்து இருந்தான். நானும் பிராமன், நீனும் பிராமன், எவனும் நாட்டில் உயர்ந்தான் தாழ்ந்தவன் இல்லை அப்படின்னு அறுத்து போட்டது மட்டும் இல்லை, ஏன் ஒரு தாழ்த்தப்பட்ட கனகலிங்கத்தை தன்னோட வச்சுக்கிட்டாரு. கனகலிங்கத்தை ஒன்றா படுத்துக்கிட்டார், ஒன்றா சாப்பிட்டார். இவர் வீட்டுக்கு அவருடைய எவன் இருக்கான் கவிஞர் நேரத்தில்? போலி கவிஞர்கள் நிறையா இருக்கிறான், போலி மனிதர்கள் நிறையா இருக்கிறான், போலி அரசியல்வாதிகள் நிறையா இருக்கிறான். இவர்களெல்லாம் கண்டித்து கவிதை எழுதணும். வெறும் காதலை மட்டும் எழுத கவிதை அல்ல, காதல் எழுதலாம். நான் தான் ஒரு காதல் கவிதை இருந்தேன். ஒரு 2 காதல்கள் ஒத்து வரவில்லை, 2 பேர் அந்த கலப்பு திருமண காதல். இது அப்போ அந்த காதலன் சொல்லுவான், கண்ணே நம் காதல் காணல் நீர்தானோ, கனியோன் கண் பணிதானோ, நாணல் கொடிதானோ, நரம்பில்லா வீணைதானோ, துடிப்பில்லா பானைதானோ, தூண்டிலிட்ட மீன்தானோ, அடிப்பில்லா பானைதானோ, ஆழிமேல் துரும்புதானோ. பறவையாய் பிறந்திருந்தால் பட்டென்று சேர்ந்திருப்போம், விலங்காய் பிறந்திருந்தால் விரைவில் இணைந்திருப்போம், மரமாய் பிறந்திருந்தால் கிளையாய் பணிந்திருப்போம், கல்லாய் பிறந்திருந்தால் சிலையாய் சேர்ந்திருப்போம். அடியே மனித மந்தையிலே உதித்து விட்டோம், இந்த மானங்கெட்ட மந்தையிலே உழுதி விட்டோம், இந்த ஈனங்கெட்ட மந்தையிலே உழுதி விட்டோம். மனித சமுதாயம் பொய் சமுதாயம். இந்த பொய் சமுதாயத்தில் காதல் எடுபடாது, உண்மை காதல் எடுபடாது. ரயிலில் தான் அடிப்பிடிச்சாவாங்க, பார்த்துருப்பீங்க. ஏற்றுக்கிட்டா என்ன போயிடுது? எத்தனையோ காதல் ரயில்லையும் தண்டவாளத்திலும் போகுது. இதில் என்ன பெருமை வருது? காதல் கை தட்டி வீட்டில் கூப்பிட்டு, அம்மா நான் உங்கள் பொண்ணை காதல் பண்ணுறேன், ஐயா உங்கள் பொண்ணை காதல் பண்ணுறேன் கட்டியா வருவாங்க. எங்கேயோ பழகிற இடத்துல, கல்லூரியில் அங்கே எங்கே பழகிற இடத்துல அன்பு ஏற்படுது. அந்த அன்பை நம்ம ஏற்றுக்கணும். ஏற்றுக்கலைன்னா அவங்கள கொலை செய்யக்கூடாது, தானும் கொண்டு கூடாது, அவங்களும் கொலை வாழ்த்தணும். அதான் உண்மையான அன்பு. ஒரு பெண்ணு போய் ஒரு எருமாட்டை காதல் பண்ணுறா, ஒரு ஆண் போய் ஒரு பறவையாக காதல் பண்ணுறாங்க, ஒரு இனத்து தான் காதல் பண்ணுறாங்க. இப்படிலாம் இருக்குது. இதெல்லாம் எதிர்த்து கவிதை எழுதணும்னு கேட்டுக்கொண்டு நிலா பாரதி அவர்களுக்கு இப்போது சமுதாய சீர்திருத்த கவிதைகள் நிறைய எழுதணும்னு கேட்டுக்கொள்கிறேன். இந்த நேரத்தில் எங்களுடைய அன்பு முதல்வர் டாக்டர் முன்னாள் முதல்வர் சுபோதி வெங்கடேசன் ஐயா அவர்கள் எங்களுக்கெல்லாம் ஒரு வழிகாட்டியாக இருக்கிறார்கள், இப்பவும் இருக்கிறார்கள். அவர் ஓய்வு பெற்று போனாலும் கூட இந்த கல்லூரியுடைய வளாகத்திலேயே அவருடைய நினைவுகள் என்றும் இருந்து கொண்டே இருக்கிறது. நான் இங்கே ஒரு 300 மாணவர்களுடைய தொகுப்பை
எங்கள் நந்தன கல்லூரி மாணவருடைய கவிதையை எழுதி ஒரு பெரிய நூலாக்கியிருக்கேன். மற்றும் 3 நூல்கள். அந்த 3 நூல்களும் இங்கே தான் வெளியிட போகிறோம். நம்முடைய பொறுப்பு முதல்வர் தலைமையில் ஐயாவுடைய முன்னிலையில் ஒரு 3 அமைச்சரில் வரதா சொல்லியிருக்காங்க. அது எப்போ நான் புக்கு தயார் பண்ண பிறகு தான் ஐயாட்ட தெரியப்படுத்துவேன். அது வேலை போயிட்டுருக்கு. அந்த 3 புத்தகமும் எங்கள் கல்லூரி மாணவர்களுடைய நூல்கள். நான் இந்த வருஷம் படிய அந்த சுதந்திர தினம் குடியரசு தினம் பாடிய கவிதைகள், அப்புறம் அப்துல் கலாம் ஐயா இறந்தப்ப இங்கே பாடின கவிதைகள் எல்லாமே நம்ம நந்தன கல்லூரியுடைய தொடர்புடைய புத்தகங்கள். அந்த புத்தகத்தை இங்கே வெளியிட இருக்கிறோம் என்பதை ஐயாவுடைய முன்னிலையில் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். ஐயா கீழே பாரதி அவர்களுக்கு என்னுடைய அன்பான வேண்டுகோள், நல்ல இன்னும் பல நூல்கள் எழுத வேண்டும். அஞ்சாமல் துஞ்சாமல் கெஞ்சாமல் யாருக்கு பயப்படாமல் உங்கள் சொந்த கருத்துக்களை எழுதுங்கள். உங்களுக்கு மக்கள் துணை இருப்பார்கள். பாரதியை போல, பாரதிதாசனை போல, கண்ணதாசனை போல நீங்கள் புகழ் பெறுவீர்கள் என்று இறைவனை வேண்டிக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பாராட்டுறதுக்கெல்லாம் ஒரு பெரிய மனசு வேணும். மனம் திறந்து பாராட்டுகளை அள்ளி கொடுத்த கவிஞர் ஐயா பேராசிரியர் தங்க பழனிவேல் ஐயா அவர்களுக்கு நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். போஸ்ட் மாஸ்டர் ஜெனரல் திரு ராமச்சந்திரன் அவர்களை அன்போடு வருக வருக என வரவேற்று மகிழ்கின்றோம். துறை வழங்குவதற்காக நம்முடைய மேனாள் முதல்வர் ஜோதி வெங்கடேஸ்வரன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். இவருடைய பயணம் என்பது எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா, துறை தலைவர், முதல்வர், அதுக்கப்புறம் முதல் நிலை, 2ஆம் நிலைன்னு போய் கல்லூரி கல்வி இணை இயக்குனர், இன்னைக்கு கல்லூரி கல்வி இயக்குனராக நம்மிடையே பெருமையோடு உலா கொண்டிருக்கக்கூடிய ஐயா அவர்கள் இப்பொழுது வாழ்த்துரை வழங்குவார்கள். இந்த கவிதை நூல் வெளியீட்டு விழாவிற்கு வருகை தந்து நூல்களை வெளியிட்டு சிறப்புரையாற்றி சென்றிருக்கின்ற கவிஞர் திரு மணிச்சபுத்திரன் அவர்களே, முதல் பிரதியை பெற்றுக்கொண்டு உரையாற்றவிருக்கின்ற முரசொலி பத்திரிகையாளர் திரு நீரை மகேந்திரன் அவர்களே, இங்கு வாழ்த்துறை வழங்குவதற்காக வருகை தந்திருக்கின்ற திரைப்பட இயக்குனர் திரு ராசி அழகப்பன் அவர்களே, இக்கல்லூரியின் முதல்வர் திரு புகழேந்தி அவர்களே, வரவேற்புரையாற்றிய சங்கர்தாஸ் அவர்களே, கவிஞர் தங்கப்பழனிவேல் அவர்களே, நிகழ்ச்சி தொகுப்பாளர் ஆர் மஞ்சுளா அவர்களே, ஆவடி வேல்டெக் ரங்கா கலைக்கல்லூரி தமிழ் பேராசிரியர் சந்திரசேகரன் அவர்களே, பொதுமக்களே, எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த நூலை எழுதிய கவிஞர் கீழே நிலாபாரதி அவர்களே, அவருடைய துணைவியார் அவர்களே மற்றும் இங்கே வருகின்ற அனைவரையும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, துயரில் மிதக்கும் பின்பணி இரவுகள் என்ற அவருடைய அந்த கவிஞர் கீழே நிலாபாரதியின் இந்த கவிதை தொகுப்பை படித்தேன், ரசித்தேன், வியந்தேன். அவரின் ஒவ்வொரு கவிதையும் தலைப்பில்லா கவிதையாக வாழ்வியலின் வழிதலையை கவித்துவமாக படைத்திருக்கிறார். ஒவ்வொரு கவிதையிலும் தனது அன்றாட வாழ்க்கையில் ரசித்து அனுபவித்த சம்பவங்களை ஆழமாக எடுத்துரைக்கின்றார். இந்த துயரில் மிதக்கும் பின்பணி இரவுகள் எவராலும் நிராகரிக்க இயலாத இயற்கையின் இரவுகளை அதன் நிகழ்தலின் அதிசயங்களிலிருந்து அற்புதமாகவும் கச்சிதமாகவும் கவிதைகளாக படைக்கப்பட்டிருக்கிறது. பெரும்பாலான அன்னாரின் கவிதைகளில் உயிரோட்டமுள்ள ஜீவன்களை வெளிப்படுத்தி தனிமை, நிராதரவு, துக்கம், தூக்கம் போன்ற மனித மனங்களின் துயரங்களை நினைவு கூறுகிறார். கவிஞர் கீழே நிலாபாரதியின் ஒவ்வொரு கவிதையிலும் ஒரு முடிச்சு போடப்பட்டிருக்கின்றது. அந்த முடிச்சை அவிழ்த்து அதன் சுவையை உணர சற்று திணறித்தான் போனேன். கவிஞர் தன்னுடைய கவிதைகளில் தான் சொல்ல வந்தது எது என்பதை பகுத்தறிய முடியாதபடிக்கு நமது யூகங்களுக்கே விட்டு சென்றிருக்கின்றார். கவிஞரின் இந்த படைப்பு தன்னுடைய வாழ்க்கையில் சந்திக்கின்ற பல அனுபவங்களை கொடுத்திருக்கின்றார். மொத்தத்தில் துயரில் மிதக்கும் பின்பணி இரவுகள் என்ற இந்த படைப்பானது ஒரு படைப்பாளியின் வாழ்வியல் அனுபவங்களை மையமாக கொண்டு வழங்கப்பட்டுள்ளது. இக்கவிதை தொகுப்பில் முன்பக்க அட்டை முதல் பின்பக்க அட்டை வரை மிக நேர்த்தியாக வடிவமைக்கப்பட்டு அற்புதமாக அச்சடிக்கப்பட்டுள்ளது.
கவிஞர் கீழை நிலாபாரதி ஏற்கனவே 5 கவிதை தொகுப்புகளை வெளியிட்டிருக்கின்றார். இது 6வது தொகுப்பாக நந்தனம் அரசு கலைக்கல்லூரியில் வெளியிட்டிருப்பது இந்த கல்லூரியை சார்ந்த எங்களுக்கெல்லாம் மிகுந்த மகிழ்ச்சியை தருகிறது. கவிஞர் இதுபோன்று இன்னும் பல படைப்புகளை இந்த தமிழ் கூறும் நல்லுலகிற்கு வழங்க வேண்டும் என வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிறந்த சொல் எது அப்படின்னு கேட்டாங்களாம் ஐயா கிட்ட வந்து. ஐயா ரொம்ப நேரம் யோசிச்சுட்டே இருந்தாராம். அப்புறம் கேட்டவங்களே பதில் சொன்னாங்களாம், சிறந்த சொல் வேற எதுவும் கிடையாது, அதுதான் செயல், அதுதான் நீங்க அப்படின்னு சொன்னாங்களாம். அந்த அளவுக்கு ரொம்ப சிறப்பாக இந்த கல்லூரியினுடைய மேம்பாடு, மாணவர்களினுடைய மேம்பாடு, அடுத்தடுத்து வரக்கூடிய அத்தனை உயர்வுகளுக்காகவும் தன்னை ஒப்பு கொடுத்து மிகச் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய முதல்வர் அவர்கள், மேனாள் முதல்வர் அவர்கள் இன்றைய தினம் நம்முடைய நூலாசிரியரை இந்த அளவுக்கு பாராட்டியது என்பது, வாழ்த்து தெரிவித்தது என்பது உண்மையிலேயே ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயம். அவர்களுக்கு நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஏன்னா ஐயாவை பற்றி ஏற்கனவே இங்கு பணியாற்ற இருக்கக்கூடிய அத்தனை பேராசிரியர் பெருமக்களும் சொல்லியாச்சு. ஒருத்தர் ஒரு பதவியிலிருந்து விலகினதுக்கு அப்புறமா கூட அவரை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னா அதுதான் அவர் செய்த அந்த தொண்டினுடைய தூய்மை. அந்த தூய்மை, நேர்மை, வாய்மை, இது எல்லாத்துக்கும் ஒட்டுமொத்த குத்தகைக்காரர் தான் அவர். அவருக்கு நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அவரை தொடர்ந்து வாழ்த்துரை வழங்குமாறு கவிஞர் கருணாகரன் ஐயா அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இவர் வசனகர்த்தா, பாடலாசிரியர் என்று பல்வேறு பரிணாம வளர்ச்சி பெற்றவர். மாமனிதன்னு சமீபத்தில் ஒரு படம் வந்திருக்கோம், நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அதில் என்ன நடக்குது சாமின்னு ஒரு ரொம்ப காத்திரமான ஒரு பாடல் உண்டு. அந்த பாடல் வரிகளுக்கு சொந்தக்காரர் தான் இன்றைய நம்முடைய கவிஞர் கருணாகரன் அவர்கள். அந்த வரிகளில் கண்ணீரும் சுட்டிருக்கு அப்படின்ற அந்த வரிகளை கேட்குறவங்க அதை ஒரு நிமிஷம் நின்று யோசிச்சுக்காம கடந்து போகவே முடியாது. அப்படிப்பட்ட ஒருவர் தன்னுடைய பிறப்பை பற்றி ஒரு நன்றி அறிதலோடு சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகளை நான் உங்ககிட்ட சொல்லிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். பெற்றோரின் அரவணைப்பும் இறைவனின் கருணையும் இவற்றின் உருவம்தான் நான். இந்த அளவுக்கு நன்றியுணர்ச்சியோட பெற்றோரை எத்தனை பேர் இன்னைக்கு நினச்சி பார்க்குறாங்க அப்படின்றது கஷ்டம். ஆனால் தன்னுடைய பெற்றோரை இந்த அளவுக்கு நன்றியோடு நினைத்து பார்க்கக்கூடிய கவிஞர் சர்தார், ருத்ரன், மாஸ்டர், எஃப்ஐஆர் முதலிய பல்வேறு படங்களில் பாடல்களை எழுதி கொடுத்திருக்கிறார். இப்படி பல இடங்களில் தன்னுடைய முத்திரை கவிதைகளை பதித்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி ஒரு கவிஞராக இன்னொரு கவிஞரை வாழ்த்து சொல்லுவது தான் முறையாக இருக்கும். அதனால் கவிஞர் கருணாகரன் அவர்களுடைய வாழ்த்துரை இப்போது. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் திரைப்பட பாடலாசிரியர் கருணாகரன். இரவு பொழுதில் பூத்திருக்கும் இனிய தமிழ் மலர்களே, மேடையில் என் அருகில் வீற்றிருக்கும் தோழர்களே, மேடைக்கு கீழே அமர்ந்திருக்கும் மொழி காக்கும் வீரர்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த தமிழின் வணக்கம். ஒரு மகனுக்கு தாய் ஊட்டியது பால், அவன் நாவின் ஓசை ஊட்டியது மொழி. தமிழ் நமது பலம், கவிதை நமது பலம். வற்றிருக்கும் குளத்தில் கடைசி மீன்களை பேணுவது நமது அறம். குடைகளை கண்டு மலையும் பாதியில் நிற்காதே, வழிகளை கண்டு வாழ்க்கை பாதியில் முடியாதே. பனியில் நனைந்தாலும் சூரியன் நடுங்காதே, உன்னை தவிர என்னை தாங்க தோள்கள் கிடையாது. இது கவிதையின் தரம். இப்போ நம்ம கவிதைக்குள்ள வரலாம். ஏன்னா நீங்க ரொம்ப பிஸியான டைம்ல இங்க அப்படியே சோகமா இருக்குது எனக்கு தெரியுது. சீக்கிரமா முடிச்சிடறேன் என்னோட உரையை. கவிதையை நம்ம எப்போ எழுதுவோம்னா, ஃபர்ஸ்ட் நம்மளுடைய சின்ன வயசுல எழுதுவோம். ஒரு காதல் கவிதை தான் ஃபர்ஸ்ட். எல்லாரும் என்ன வேணா சொல்லட்டும், யார் வேணா, ஃபர்ஸ்ட் ஒரு காதல் கவிதை. அதுக்கப்புறமா நம்ம எழுதுறது வாழ்க்கையோட கவிதையை எழுதுவோம். கடைசியில் நம்ம எழுதுனா தத்துவ கவிதை. கவிதை ஒரு மறு உருவம் அடைஞ்சிட்டே இருக்கும் வாழ்க்கையில். அதுபோல் ஐயா கீழை பாரதி, நிலாபாரதி அவர்களுடைய கவிதையை நான் பார்த்தேன். திடீர்னு சார் கூப்பிட்டாரு. அழகன் படத்தில் சொல்கிற போல் எல்லா ஹோட்டலில் எல்லா ஐட்டமும் தீர்ந்த பிறகு ஒரு உப்புமா கூப்பிடுவாங்கல்ல, அதுபோல் சார் எனக்கு கையில் ஃபோன் பண்ணி கவிஞரை வந்துடுங்க அப்படி சொன்னார். நைட்டு தொடர்ந்து ஷூட்டிங்கும் அடுத்த சில படங்களுடைய ஒர்க்கும் போனதுனால சரி கண்டிப்பாக வந்துடுறேன் நான் சொல்லிட்டு கலந்துக்கிட்டேன். இந்த கவிதை புத்தகத்தை நான் படிக்கும் போது எனக்கு ஒரு சின்ன ஈடுபாடு தெரிஞ்சது. ஒரு மனிதன் எப்படி தன்னோட கற்பனை திறனை விரிவாக்கம் செய்கிறாங்க. அதுக்கு ஒரு சின்ன உதாரணம். நீ வண்ணத்து பூச்சிகளுடன் விளையாடுவதற்கு அதன் நிறங்கள் வடிவமைத்து தருகிறது. வண்ணத்து பூச்சியோட எப்படி நம்ம விளையாடுவோம்?
மான் சிங்கம் எல்லாத்தோட தான் விளையாடுவோம். ஆனால் வண்ணத்து பூச்சி கூட விளையாடும் போது அதற்கு காரணம் அதோடைய நிறங்கள். இப்படி பல இயல்பான வார்த்தைகளை சார் தன்னுடைய கவிதையில பயன்படுத்தியிருக்கிறாரு. சொல்லப்படாத நினைவுகளுக்கு சொல்ல மறந்த வார்த்தை மௌனமாகி விடுகிறது. முதல்ல சொன்னது ஒரு குழந்தையோட தன்மை, அடுத்து சொன்னது ஒரு வாழ்க்கையோட தன்மை, கடைசி அவர் சொல்றாரு அலைகள் வந்து மோதுகிறது, கரைகள் மட்டும் வழிகளை தேடி விடுகிறது அப்படின்னு ஒரு ஞானியோட தத்துவத்தை அவர் சொல்றாரு. ஒரு மனிதன் 3 நிலைக்கு கொண்டு ஒரு கவிதையை எழுதுவது பெரிய இயல்பு. இப்போ நான் என்ன கேட்டால் நான் சொல்லுவேன், என்ன நடக்குது சாமி ஒன்றும் புரியலை சாமின்னு. அப்படி நான் அந்த பாட்டு எழுத நான் இவ்வளோலாம் கடந்து வந்திருக்கிறேன். என்னுடைய முதல் பாடல் வந்து காதல் வந்தாலே மனசு ஏங்கி தவிக்கும், காதல் இல்லாத ஜீவன் எங்க இருக்கும், என்னுடைய முதல் நிலை. 2வது நிலை என் குரு தான் நம்பியாரு, எனக்குள்ள அப்ப எம்ஜிஆர், இது என்னுடைய வாழ்க்கை தரம். கடைசியில் என்ன நடக்குது சாமி ஒன்றும் புரியல சாமி, பயணம் இருக்குது பாதை இல்லையே, பாதை கிடைச்சதும் பலனும் இல்லையே, காயந்தான் பட்டுடுச்சு கண்ணீரும் சுட்டுடுச்சு, வலிக்கு மருந்து இல்ல வேதனை தீரவில்லை. இது 3வது நிலை. இப்படி ஒரு மனுஷனுக்குள்ள பல நிலைத்தன்மை கொண்டிருக்கிற ஐயா கீழை நிலாபாரதி அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இங்க கலந்துட்டு, ஏன்னா சீரியல் பார்க்கத்தான் லேடிஸ் வருவாங்க இப்ப, ஆனா ஒரு கவிதை விழாக்கு நீங்க எவ்வளவு பேர் வந்துருக்கிறீங்க, அது வந்து இவர் மேலும் கொண்ட அன்பு தான். மற்றபடி கவிதை மேலே உங்களுக்கு அன்பு இருக்குது நல்லா தெரியுது, ஆனால் இவர் மேலே வச்சுக்கிற அன்பு. நீங்கள் கண்டிப்பாக எழுதுகிற எழுத்தாளர்களையும் சரி கவிஞர்களையும் சரி அனைவருக்கும் உங்களுடைய சப்போர்ட்டை கொடுங்க. அது வந்து அப்போ தான் நாங்கள் எழுத எங்களுக்கு தூண்டும். அந்த ஒரு விஷயத்துக்கு உங்களோட சப்போர்ட்டை எதிர்பார்க்குறேன். வந்த அனைவருக்கும் என்னுடைய நன்றிகள். நன்றி. ஒரு கவிதை நமக்குள்ள என்ன செய்யும், ஒரு பாடல் நமக்குள்ள என்ன செய்யும் அப்படின்றத தன்னுடைய எழுத்துக்களின் வழியாக தன்னுடைய உரையின் வழியாக ரொம்ப சிறப்பாக வந்து எடுத்து சொன்னார். ஒரு கவிஞர் இன்னொரு கவிஞனை பாராட்டுவது என்பது நம்முடைய தமிழ் மரபுல புதுமை கிடையாது, அது ஒரு தொடர்ச்சி. அந்த தொடர்ச்சிக்கு தன்னுடைய உரையின் வழியாக பலம் சேர்த்திருக்கக்கூடிய கவிஞர் கருணாகரன் அவர்களுக்கு நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த நிகழ்ச்சியில வருகை புரிந்திருக்கக்கூடிய டிஎஸ்பி சார் அவர்களை வருக வருக என வரவேற்று மகிழ்கின்றோம். அதே போல போஸ்ட் மாஸ்டர் ஜெனரல் திரு ராமச்சந்திரன் ஐயா அவர்களை வருக வருக என வரவேற்று மகிழ்கின்றோம். ஜீசஸ் கால் சார்பாக வருகை புரிந்திருக்கக்கூடிய கணபதி அவர்களை அன்போடு வருக வருக என வரவேற்கின்றோம். கவிஞர் பாபு அவர்களை அன்போடு வருக வருக என வரவேற்று மகிழ்கின்றோம். இந்த நிகழ்வுல உங்களுக்கு கவிஞருடைய நூல்கள் வெளியில வந்து விற்பனைக்காக வைக்கப்பட்டிருக்கின்றன. இன்னைக்கு தினம் வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு அதற்கான தள்ளுபடி விலையில கிடைக்கும் அப்படின்ற மகிழ்ச்சியான செய்தியை சொல்லிக்கொண்டு அடுத்ததாக வாழ்த்துரை ஆற்றுமாறு நீரை மகேந்திரன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். இவர் ஒரு எழுத்தாளர், பத்திரிகையாளர், அதை போலவே பதிப்பாளரும் கூட. முரசொலி அப்படின்ற பத்திரிகையை நம்ம பார்த்துருப்போம். அதில் சிறப்பு பகுதி, அதுக்கு பாசறைன்னு பேர், அதனுடைய ஆசிரியராக இருந்து மிகச் சிறப்பாக வழிநடத்தி கொண்டிருக்கின்றார். திராவிட சிந்தனையாளர், அச்சு ஊடகங்களிலும் காட்சி ஊடகங்களிலும் தன்னுடைய திறமையை வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றார். பல்வேறு நூல்களை எழுதியவர். அதில் கலைஞர் பற்றிய கட்டுரைகள் ரொம்ப முக்கியமானவை அப்படின்னு சொல்லி அரசியல் தளத்திலும் பொருளாதார தளத்திலும் வரலாற்று தரத்திலும் முத்திரை பதித்த எழுத்தாளர் இவர் இப்பொழுது வாழ்த்துரை வழங்குவார். மாலை நேரத்தில் இவ்வளோ பேர் திரண்டு ஒரு கவிதை நூலுக்காக ஒரு கவிஞருக்காக கூடியிருக்கிறது உள்ளபடியாக மகிழ்ச்சியாக இருக்குது. அனைவருக்கும் வணக்கம். புத்தகத்தை பெற்றுக்கொள்பவர் அப்படிங்கிறது மட்டும்தான் அழைக்கப்பட்டது. புத்தகத்தை பெற்றுக்கொண்டு வாழ்த்துவது உள்ளபடியே மகிழ்ச்சியாக இருக்கிறது. என்னென்னா கீழை நிலாபாரதி, அதாவது அவர் இந்த வயதிலையும் கவிதையை சுமந்து கொண்டிருப்பது ஒரு வியப்பான விஷயம். அதுபோல் தன்னோட மண்ணை சுமந்து கொண்டு இந்த மாநகரத்தில் வசிப்பது, இந்த மண்ணை சுமந்து கொண்டு மாநகரத்தில் கவிஞராக வந்து தன்னை இன்னும் தக்க வைத்து கொண்டிருப்பது ஒரு சவாலான விஷயம். அந்த வகையில் அந்த மண்ணை சேர்ந்தவன் என்கிற முறையில் நானும் கீழை நிலாபாரதியை வாழ்த்துவதற்கு கடமைப்பட்டவன். அதனால் வந்து நூலை பெற்றுக்கொண்டு போவது என்பதை தாண்டி அவருக்கும் எனக்கும் பக்கத்து ஊர்
அந்த வகையிலான உறவில் நான் வாழ்த்த கடமைப்பட்டிருக்கிறேன், வாழ்த்த உரிமை இருக்கிறது அப்படிங்கிறது தான். என்னென்னா மாநகரத்தில் அவரோட வயதுக்கும் அனுபவத்துக்கும் பரபரப்பாக ஓடிக்கிட்டு இருப்பார். இந்த சூழலில் கவிதையை தக்க வைத்துக் கொள்வது மட்டுமல்ல, ஊரினுடைய நினைவுகள் இருக்குல்ல, அந்த நினைவுகள் அவருடைய படிமங்களில் இன்னும் இருக்குது அப்படிங்கிறது தான் அவருடைய எழுத்துக்களில் அங்கங்கே அப்படியே தூவல் மாதிரி இருக்குது. பல கவிதைகள் வந்து தன்னுணர்வு கவிதைகளில் பேசினாலும் அவருடைய இயல்பாக அவருக்குள்ளே இருக்கிற அந்த கிராமம் இருக்குல்ல, எங்கள் கிராமமெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த வசந்த காலத்தில் மழை வந்து ஆற்று வெள்ளம் நீர் வந்து அப்படியே இப்போ எல்லாம் ஊரே செழுமையாக இருக்கக்கூடிய காலம். இந்த ஊர்லேருந்து நாங்கள் நகரத்துக்கு பஞ்சம் பிழைக்க வந்த மாதிரி தான் ஒரு அனுபவம், முக்கியமான விஷயம். இப்போ இந்த சூழலில் அவர் சில படிமங்களை முன்வைக்கிறார். முக்கியமாக நான் அதை குறிப்பிட்றேன், ஒருவேளை அந்த படிமங்கள் கிராமப்புறத்துலேருந்து வந்தவங்களுக்கு கிடைச்சிருக்கலாம், ஆனால் அந்த படிமங்கள் இந்த காலகட்டத்திலையும் நம்ம மனசுக்குள்ளே தக்க வச்சுக்கிட்டு இருக்கிறது, அது ரொம்ப முக்கியமான விஷயம். மரக்கிளையில் ஊஞ்சலாடும் கூடு அப்படிங்கிறாரு. மரக்கிளையில் ஊஞ்சலாடும் கூடுங்கிறது நீங்கள் கிராமப்புறத்தில் ஒரு கோடை காலத்தில் நீங்கள் ஒரு ஊருக்கு வெளியே போகும் பொழுது தான் அந்த அனுபவம் கிடைக்கும். அவ்வளோ சாதாரணமாக மரக்கிளையில் ஊஞ்சலாடும் கூடு அப்படிங்கிற ஒரு படிமத்தை சொல்லிட முடியாது. ஏன்னா தூக்கணாங்குருவி கூடு இந்த மாதிரி சில கூடுகள்லாம் கிராமப்புறத்தில் ஊருக்கு வெளியே தனிமையான தன்னந்தனிமையான இடங்கள்ல தான் இருக்கும். அதை அனுபவித்து வந்து இன்னைக்கு இந்த மாநகரத்தில் கவிதையாக்குவதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அவர் மனசுக்குள்ளே தன் ஊரை சுமந்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறது தான் நான் பார்க்குறேன். அது மாதிரி இன்னொரு கவிதையில் முக்கியமாக என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இருண்ட இரவை பிடித்திருக்கிறது அப்படிங்கிற ஒரு கவிதை. அந்த கவிதையில் வந்து சொல்கிறாரு, தலையசைத்து உதிரும் மாம்பூக்களின் வாசம் அப்படிங்கிறாரு. அப்புறம் வந்து மிதக்கும் ஊர்க்குளத்தில் முளைத்திருக்கும் ஒற்றை தாமரை செடி அப்படிங்கிறாரு. அதாவது மிதக்கும் ஊர்க்குளம் இருக்குல்ல, ஒரு மழை காலத்தில் அல்லது பெரு வெள்ளம் அந்த காலத்தில் ஊர்க்குளம் அப்படியே ததும்ப இருக்கும். அந்த காலத்தில் அந்த மாதிரி ஒரு குளத்தில் ஒரு ஒற்றை செடி, அப்புறம் வந்து அந்த ஒற்றை செடிக்குள் வந்து வயல் நீந்தும் மீன் குஞ்சுகளை அப்படின்றார். வயலில் அந்த மாதிரியான மழை காலத்தில் வசந்த காலத்தில் வயலில் வந்து இயல்பாகவே வந்து மீன்கள் துள்ளி விளையாடும். அந்த மாதிரியான ஒரு அனுபவத்தை அவர் இன்னமும் தன் மனசுக்குள்ளே வச்சிருக்கிறாருங்கிறத எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இருக்குது, பிடித்தமாகவும் இருக்குது. என்னென்னா அவர் எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் இன்னும் கீழையூர் நிலாபாரதியாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறது தான் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அந்த வகையில் நான் இன்னும் எனக்கு வந்து புத்தகம் இப்போ தான் கிடைச்சது, இந்த பார்த்த வகையில் தான் நான் குறிப்பிடுறேன். நூலை வாசித்து விட்டு நான் விரிவாக எழுதுவதற்கு வாய்ப்பு இருக்கிற இடங்களில் நான் விரிவாக எழுதுவேன் அப்படிங்கிறத குறிப்பிட்டுக்கிறேன். இன்னொரு முக்கியமான விஷயம், நானும் அப்பப்போ கவிதை எழுதுவேன். கவிஞராக இருந்து பத்திரிகையாளர் ஆகிறது ரொம்ப எளிது, ஆனால் பத்திரிகையாளராக இருந்துக்கிட்டு கவிதை திரும்ப வருவதுங்கிறது ரொம்ப கடினமான விஷயம். அந்த வகையில் நான் பத்திரிகையாளராக இருந்து கவிதையை மறந்து விட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறதா சொல்லணும். ஆனால் கீழே நிலாபாரதி தொடர்ச்சியாக எழுதி கொண்டிருக்கிறார், தொடர்ச்சியாக தொகுப்புகள் கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். அவர் மேலும் மேலும் தன்னுடைய அனுபவங்களை தொகுப்புகள் ஆக்க வேண்டும், அவை ஊர் பேச வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி. ஆக மொத்தம் ஊருக்காரங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்து கும்மி அடிச்சிருக்காங்க போல இருக்கு. நம்ம எல்லாம் கூட இருந்து பார்த்துருக்குறோம். ஒரு நேசக்கரத்தோட ரொம்ப அழகான ஒரு வாழ்த்துறையை வந்து சொல்லியிருக்காரு. தனக்கு கவிதை வரவில்லையே அப்படின்ற ஒரு ஆதங்கத்தையும் இந்த இடத்துல பதிவு செய்து, ஆனால் தன்னுடைய நண்பருக்கு அந்த கவிதை வாய்த்திருக்கிறது அப்படின்ற ஒரு பெருமையோடு அவர் வாழ்த்தை வந்து பதிவு செஞ்சிருக்கிறார். அவருக்கு நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். 2 கவிதை நூல்கள் வெளியிட இருக்கின்றன. நூல்களை வெளியிடுமாறு கவிஞர் மனுஷபுத்திரன் ஐயா அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இயல்புக்கு மாறாக ஆண்கள் பிரசவிக்கும் காலம் இது. ஒரு ஆண் கருத்தரித்து வெளியாக இருக்கக்கூடிய அந்த 2 கவிதை நூல்களை நாம் பார்த்து புலகாகிதம் அடைகின்றோம். நம்முடைய பாராட்டுதல்களை கரவொலி செய்து காட்டுகின்றோம். கவிஞர் மேன்மேலும் இன்னும் படைப்புகளை படைக்க வேண்டும் என்று வாழ்த்திக் கொள்கின்றோம். அனைவருக்கும் இனிய
மாலை கடந்த வணக்கம். இப்போ மழை வந்து நம்மளை கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணி அப்புறம் ஒரு சுவாரஸ்யத்தை கொண்டு வந்துட்டு ஒரு வகையில் சந்தோஷம்தான் இருந்தது, ஒரு வகையில் கொஞ்சம் வருத்தமாக இருந்தது, அப்புறம் சந்தோஷமாக மாறி போச்சு. இப்போ டைம் ரொம்ப ஆச்சு. அதனால் நான் எப்படி இலக்கியவாதியான கவிஞனானங்கிறது உங்கள்கிட்ட சொல்கிறதுக்கு 1/2 மணி நேரம் ஆகும். இப்போ கேட்குற நிலையில் நீங்களும் இல்லை, சொல்கிற நிலையில் நானும் இல்லை. அதை இன்னொரு விழாவில் இதை பற்றி உங்கள்கிட்ட நான் விரிவாக பேசுகிறேன். மிக ஒரு அடித்தட்ட ஃபேமிலியிலேருந்து தான் வந்தோம். எங்கள் கிராமங்களில் எந்த வசதியும் கிடையாது, கரண்ட்டு கூட கிடையாது, வீட்டில் தெருவில் கரண்ட்டு கிடையாது. ஸோ அதுலேருந்து தான் நாங்கள் வந்தோம். வந்து இப்போ சென்னை மாநகரத்தில் நிற்கிறோம். இதெல்லாம் எங்களுக்கு முடிய கிடச்சிருந்தா இன்னும் கொஞ்சம் முடிய வந்திருக்கலாங்க. வந்து இப்போ நிறைய பேரை உருவாக்கியிருக்கலாம். இருந்தாலும் இப்போ ஒன்றும் மோசம் போகலை. அதனால் இப்போ இந்த விழாவுக்கு இந்த மேடையில் அலங்கரித்து சென்ற அனைத்து தமிழ் ஆளுமைகளுக்கும், மேலும் இந்த கல்லூரியில் எனக்கு சிறப்பாக அனுமதி கொடுத்து எல்லா வகையிலும் எனக்கு ஒத்துழைத்த மேனாள் முதல்வர், பொறுப்பு முதல்வர் பேராசிரியர் சங்கரதாஸ் மற்றும் உடன் பணிபுரியும் அனைத்து ஆசிரியர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றி. அதே நேரத்தில் என் துறை சார்ந்து வந்திருக்கின்ற தோழர் தொழில்களுக்கும், எங்கள் துறையில் தமிழ்நாட்டில் போஸ்ட் மாஸ்டர் ஜெனரலாக இருந்த திரு ராமச்சந்திரன் சார் அவர்களுக்கும், ஜீசஸ் கால் சார்பாக வந்திருக்கும் அவர்களுக்கும், மேலும் என்னுடைய அருகில் குடியிருக்கும் அப்பார்ட்மெண்ட்டில் குடியிருக்கும் அனைத்து சொந்தங்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய முக்கியமான நன்றி. அப்புறம் ஜெய்சங்கர் சார் கங்கை அம்மன் ட்ரூப்ஸில் இருக்கார், ஜெய்சங்கர் சாருக்கு ரொம்ப நன்றி. அவர் சாந்தாராம். நீங்கள் கங்கை அம்மன் சாரை பார்க்கணும், இளையராஜா பார்க்கணும், சாரை பார்த்தா போதும், நீங்கள் ஒரே இப்போ 1 ஹவரில் பார்த்துடலாம். அப்புறம் என் போர்ட்லேருந்து வந்திருக்காரு சாரு, நன்றி. இதை விட திடீர் அழைப்பில் மிஸ்டர் கருணாகரன் சார் உங்களுக்கு தெரியும், நிறைய இப்போ உள்ள சமீபத்திய திரைப்படங்களுக்கு நிறைய பாடல் எழுதியிருக்காரு. திடீர் அழைப்பின் பேரில் என்னுடைய வர சம்மதித்து இவ்வளோ சிரமத்திலையும் மழையில் நனைஞ்சிட்டு வந்திருக்காரு. அவருக்கு இந்த நேரத்தில் ரொம்ப நன்றி. அப்புறம் வந்து சுருதி டிவிக்கும், என்னுடைய ஆர்வி நண்பர் பாலவாக்கம் அருள் ஸ்டூடியோவுக்கும், பாபு அவர்களுக்கும், என் ஊரே வந்த மாதிரி ஒரு திருப்தியில் என்னை ஆழ்த்தி செல்லும் பாமா ரவி அவர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றி. அதே போல் யாராவது இதில் விடுபட்டிருந்தால் நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க. அனைவருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய பணிவான நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். என் இந்த பணியில் உடன் ஒத்துழைத்த என்னுடைய துணைவியார், மகன், அவர்களுடைய கல்லூரி நண்பர்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.